வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே வந்து வானகரம் மீன் கடை காமிச்சிருக்கேன், போரூர்லேயும் மீன் கடை காமிச்சிருக்கேன். சென்னைக்கே மொத்தமாக நம்ம சப்ளை பண்ணுற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காசிமேடு. அங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்து இறங்கும். இப்போ நம்ம அந்த மார்க்கெட்டுக்கு தான் போகிறோம், வாங்க போகலாம். தீவுத்திடலில் இருந்து நம்ம ராயபுரம் வழியாக போகிறோம். ரிசர்வ் வங்கி ரோடு வரும், அந்த ரோடு அந்த பக்கம் போனாலும் நம்ம வந்து போயிடலாம். எப்படியுமே இந்த மார்க்கெட் போகிறதுக்கு நம்ம ராயபுரம் வந்து தான் போகணும். ராயபுரம் கரெக்டாக போயிட்டு சிக்னல்லேருந்து ரைட் எடுத்து திரும்பினீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்துடும். மின்ட்டு வழியாகவும் நம்ம வரலாம். இந்த மார்க்கெட்டுக்கு வந்து மின்ட்டு வழியாக வந்தீங்கன்னாக்களும் ரோடு வந்து ஈஸி தான். இப்போ பாருங்கள், நான் சிக்னல்லேருந்து திரும்பி சிக்னல்லேருந்து யூட்டன் போட்டு உள்ளே போனோம்னா கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு லெஃப்டில் ஒரு ரோடு வரும். அது வந்து சின்ன ரோடாக இருக்கும். பைக்கில் போனால் நம்ம இந்த ரோட்டில் போகலாம். நம்ம கார்லாம் கொண்டு போனால் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு லெஃப்டில் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரோடு வரும் கார்லாம் நிப்பாட்டுறதுக்கு. பைக்கில் போகும்போது இந்த சின்ன சந்திலேயே நம்ம திரும்பிக்கலாம். இது உள்ளே போயிட்டு நம்ம பைக்கை வந்து ஒரு ஓரமாக ஒரு சேஃப்டியான இடத்துல நிப்பாட்டிக்கலாம். கொஞ்சம் சைடில் வந்து நிறைய இடம் இருக்கும். அந்த சைடில் வந்து நம்ம பைக்கை நிப்பாட்டிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மீன் வந்து விற்று முடித்த உடனே அன்றைக்கி சாயங்காலமே அதில் உப்பு போட்டு காய வச்சு கருவோடு ஆக்கிடுவாங்களாம். அங்கே கேட்டப்போ அவங்க எல்லாருமே சொன்னாங்க, எங்களுக்கு இதுதான் பழப்பு, இதுலேருந்து அடுத்தடுத்து என்னவோ அதை தான் நாங்கள் வந்து இங்கே வியாபாரம் பண்ணி பொழைச்சின்ட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு வாழ்வாதாரமே இதுதான் அப்படின்ற மாதிரி. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நேற்று பிடிச்ச மீன் வந்து கருவோடுக்கு ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் வந்து சில்லறையாக வாங்குறது, ஹோல்சேலில் வாங்குறதுக்கு இங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப சில்லறையாக வாங்குறவங்கெல்லாம் கூட அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. ஒரு போட்டு அப்படி கிளம்புது, உடனே அடுத்த போட்டு வந்துடுது. வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது, அடுத்து கிளம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. பெரிய போட்டில் போகிறவங்க தான் 2-3 நாள் ஆகுமா. பாருங்கள், இங்கே கூட கணக்கில் தான் கருவோடெல்லாம் இருக்குது. 1 கிலோ ரேட்லேயும் தருவாங்க. ரொம்ப எல்லாமே எல்லா வகையான கருவோடுமே இங்கே கிடைக்குது. ஆமாம், இது கிழிச்ச நாங்கள் ஒரு கூட 5 ரூபா கொடுத்து வாங்குவோம். இப்போ 1 கிலோ வந்து இது 60 ரூபா. இது வந்து ஆறா. இது ஒரு கூட வந்து 800 ரூபா. நாங்கள் 1 கிலோ வந்து 100 ரூபான்னு போடுவோம். ஆறா இது. இது கண்டை
இது 400 கொடுத்து வாங்குவோம். நாங்கள் இப்போ 50 ரூபா போகிறோம் கிலோ. இது வஞ்சிரம். இது கிலோ வந்து 400 ரூபா. ஒரு மீன் ரேட்டு வந்து 900 ரூபா. 3 கிலோ வரும் அதுக்கு வஞ்சிரம். இதுவும் அதே தான். இது வந்து சீலா துண்டு. இது ஒரு கூரை அப்படியே 100 ரூபா. இது வந்து காரப்பொடி கிலோ 50 ரூபா. கூட 300 ரூபா, கிலோ 50 ரூபா. இதெல்லாம் ஒன்று தான். அவ்வளோதான். இது முழு எல்லாம் ஒன்று தான். பாருங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போனோடனே கரெக்டாக அந்த வாழைக்கருவாடு எல்லாமே நல்லா மீன் வந்து கருவாடாக்கி காய வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கூடையாக வாங்கி அங்கே உள்ளவங்க வந்து சில்லறையில் வியாபாரம் பண்ணுவாங்க. கருவாடு பார்த்திங்கன்னா எல்லா வகையான கருவாடும் இருக்குது. சில பேரெல்லாம் கூட எனக்கு தெரியவே இல்லை. அந்த மாதிரி கருவாடு எல்லாமே இருக்குது. பாருங்கள், இந்த சைடில் வந்து அந்த வாழைக்கரு மீன் வந்து 2 நாளாக அந்த மீன் வந்து காய வச்சிட்ருக்காங்களாம் கருவோடு செய்யறதுக்கு. இன்றைக்கி காலையில் பிடிக்கிற மீன் வந்து அன்றைக்கி சாயங்காலம் விற்கலை அப்படின்னா உடனே கருவோடு போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த வலை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஒரு வலையை ரெடி பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு 6 பேர் 7 பேர் டீமாக உட்காந்து அதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. 2 பக்கமும் 2 டீம் உட்காந்து அந்த வலையை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள். இங்கே ஒரு போட்டு, நாங்கள் போனோன்னே ஒரு போட்டு வந்துச்சு. அதை எடுத்து அந்த வலையில் உள்ள மீன் எல்லாத்தையும் தட்டிகிட்ருக்காங்க. அதில் இருந்த எல்லா மீனுமே கவலை மீன் தான். அந்த முள்ளு மீன் கவலை மீன் வரும் இல்லைங்களா, அந்த மீன் தான். பாருங்கள், அந்த மீன் எல்லாம் அப்படியே அந்த வலையை உதிரி உதிரி எடுத்துகிட்ருக்காங்க. அடுத்த போட்டு வந்து பக்கத்தில் வந்திருக்கு. ஒருத்தவங்க கிளம்ப ரெடியாக இருப்பாங்க, இன்னொரு போட்டு வந்து வந்துடும். அது இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கூடையில் வெயிட்டு போட்டு கொடுக்கல, சின்ன கூடையில் எல்லாம் அடுக்கி ஒரு மீனும் வச்சுருக்காங்க. அந்த மீன் பார்த்திங்கன்னா அவங்க 400 ரூபா சொல்லுவாங்க அந்த கூடையில் இருக்கிற மீன். நீங்கள் வந்து பாதி ரேட்டுக்கு 200 ரூபாய்க்கு கேட்டிங்கன்னா அவங்க 250 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு மீனுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. இந்த சின்ன மீன்லாம் 200 ரூபா சொல்கிறாங்க. நான் வந்து 100 ரூபா கேட்டேன். ஒரு இடத்துல கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அவங்கக்கிட்ட ரேட்டு கேட்க. இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணும் கேளுங்க அப்படின்றாங்க. சரி, கொஞ்சம் தைரியமாக அந்த இடத்துல வந்து நான் 100 ரூபா அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த அம்மா வந்து அந்த மீனை கொட்டி கொடுத்துட்டாங்க. அது குறைஞ்சது ஒரு 1.5 கிலோ மீன் இருந்தது. சில இடத்துல கூறு கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் எல்லா மீனும் பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. ஐஸே இல்லாமல் நல்லா இருந்தது. பாருங்கள், அந்த பையில் கொட்டின மீன் வந்து 100 ரூபா. முதகண்டைன்னு சொல்லுவாங்க. அந்த மீன் வாங்கின குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பெரிய மீன்லாம் பார்த்திங்கன்னா வஞ்சிரம்லாம் ஒரு மீன் முழுசாக வச்சுக்கிற 800 ரூபா கொடுங்கங்கிறாங்க. சிலர் வந்து தைரியமாக 400 ரூபா கொடு அப்படிங்கிறாங்க. உடனே 450 ரூபாய்க்கு கொடுத்துட்றாங்க. 2 கிலோ மீன் கிட்டத்தட்ட இருக்கும். பாருங்கள், இந்த கூடையில் உள்ள மீனெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா 500 ரூபான்னு ரேட்டு சொல்கிறாங்க. நீங்கள் கேளுங்கம்மா, பரவாயில்ல, உங்களுக்கு என்ன ரேட் வேணும்னு கேளுங்க, எங்களுக்கு கட்டுப்படி ஆனால் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. கொஞ்சம் தைரியமாக நம்ம இங்கே வந்து மீனோட ரேட்டை கேட்கணும். ஏன்னா டக்குன்னு அவங்க ஏதாவது சொல்லிவிடுவாங்க இல்லைங்களா. கடம்பா மீன்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மீனாக கிடச்சிருக்கு. அதுவுமே நல்லா புதுசாக தான் இருக்குது. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய மீன்லாம் பார்த்திங்கன்னா 5 மீன் வச்சுருக்காங்க. அந்த 5 மீனுமே 500 ரூபா சொன்னாங்க. ஆனால் ஒருத்தவங்க பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க 300 ரூபாய்க்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. உடனே கொடுத்துட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி தேங்காய் பாறைன்னு ஒரு மீன் அவங்க சொல்லும் போது பார்த்திங்கன்னா 450 ரூபா சொன்னாங்க. எனக்கு ரேட்டு கேட்க கொஞ்சம் பயமாக இருந்தது, கொஞ்சம் யோசனையாகவும் இருந்தது. பக்கத்தில் அந்த ஏரியாவில் உள்ளவங்க டக்குன்னு 250 ரூபாய்க்கு கொடுங்கன்னொடனே உடனே போட்டாங்க. நான் அவங்க கேட்டதை பார்த்து நான் உடனே வாங்கிட்டேன். இந்த மாதிரி தான் கூடையாக வச்சுருக்காங்க. ஒரு 3 ஃபேமிலி அப்படின்னா இந்த மீன்லாம் உங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 500 ரூபா சொல்லுவாங்க. 800 ரூபா சொன்னால் கூட நீங்கள் 400 ரூபாய்க்கு கேட்டு வாங்கலாம். ஒரு 4 வீட்டுக்காரங்க தாராளமாக பிரிச்சுக்கலாம். பாருங்கள், அந்த வாழை மீன் வந்து இவ்வளோ இருந்தது. அவங்க எனக்கு சொன்னது வந்து 250 ரூபா சொன்னாங்க. நான் 150 ரூபா கேட்டு வாங்கினேன். பாருங்கள், ஒரு போட்டு போயிட்டே இருக்குது, அடுத்த போட்டு வந்துடுது பாருங்கள். இப்படி தான் அந்த சின்ன போட்டு எல்லாமே
டெய்லி வந்து இன்றைக்கி காலையில் போனால் சாயங்காலம் வந்துடுமா, சாயங்காலம் போனால் நைட்டு வந்துடுமா, அவங்கக்கிட்ட கேட்டப்போ அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த பெரிய பெரிய போட்டெல்லாம் வந்து போனால் 2 நாள் இருந்து தான் வருவாங்களாம். ரொம்ப பெரிய போட்லாம் சில போட் இருக்குது, அதில் போனாங்கன்னா 15 நாள் கழித்து தான் வருவாங்களாம். இந்த மாதிரி சின்ன போட்டில் வர எல்லா மீனுமே ரொம்ப புதுசாக இருக்கும், ஐஸ் இல்லாமல் இருக்கும். ஐஸ் இல்லாமல் மீன் கிடைக்குது அப்படின்னாலே பெரிய விஷயம் தானங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பர். அங்கே இறக்குறதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூடை, ஒரு கூடையாக கொடுக்குறாங்க, அந்த கூடையில் தான் கொடுக்குறாங்க. இந்த நண்டு பார்த்திங்கன்னா, நண்டு பிடிக்கிற இந்த வலை வந்து ஒரு வாட்டி நண்டு பிடிக்கும் போதே அந்த வலை வேஸ்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. மறுபடியும் நாங்கள் அந்த நண்டு பிடிக்கணும் அப்படின்னா அடுத்த வலை நாங்கள் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்கே கேட்டதுக்கு சொன்னாங்க. இந்த ஒன்றும் பிரித்து எடுக்கிறதுலையே அந்த வலை வந்து கிழிஞ்சு போயிடுங்களாம். இந்த நண்டே கூட கொஞ்சம் பெரிய கூடையில் வச்சுக்கிறாங்க, 500 800 அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து சின்ன ஃபேமிலியாக போனால் அது வாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் பெரிய ஃபேமிலினா அது தாராளமாக கிடச்சிரும். பாருங்கள் எவ்வளோ பெரிய கடம்பா மீன். இது பார்த்திங்கன்னா நம்ம சங்கு வருது இல்லைங்களா, சங்குக்குள்ளே இருக்கிற அந்த கறி, அது அவ்வளோ தூரத்துலேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இன்னும் அந்த இது வந்து உயிரோடு தான் இருக்குது, அந்த நத்தைக்குள்ளே இருக்கிறது. அந்த ஒரு சின்ன பையன் அதை நல்லா தைரியமாக பிடிச்சி எங்களுக்கு திருப்பி எல்லாம் காமிச்சிருந்தான். அங்கே பாரு நான் உயிரோடு இருக்குது அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தான். எனக்கு அதை பார்க்கும் போதே பயமாக இருந்தது. ஆனால் அவன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கையில் பிடிச்சி, மிஞ்சி போனால் அந்த பையனுக்கு வந்து ஒரு 8 வயசு தான் இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி 4 மீன் 5 மீன் வச்சுருக்காங்க அப்படின்னா 300 சொல்லுவாங்க. குறைஞ்சது 2 கிலோவுக்கு கம்மி இல்லாமல் தான் அங்கே ஒரு கூடையாகட்டும் இந்த மாதிரி வச்சுருக்கிறதாகட்டும். இதெல்லாம் வந்து நத்தை இந்த மாதிரியெல்லாம் கடல் நத்தை தான். இது சின்ன சின்ன கிளிஞ்சல் வருது இல்லைங்களா, அதோட இதெல்லாம் நிறைய வைத்தியத்துக்கு உதவுது. இது வரைக்கும் நான் இதெல்லாம் சமைச்சது கிடையாது. 2வது நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய நான் அங்கே நின்று பார்த்த வரைக்குமே நல்லா கூடையில் வந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ அப்படின்னு. இந்த ஆப்பம் பார்த்திங்கன்னா இது பர்மாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த ஆப்பத்தோட பேர் வந்து அட்லாப்பம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. நாங்கள் போய் பார்த்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட லைனில் நின்று வாங்கி சாப்பிட்றாங்க. ஒரு ஆப்பத்தோட ரேட்டு பார்த்திங்கன்னா 40 ரூபா. என்னோடய பையனும் இதை வாங்கி சாப்பிட்டாப்புல, டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாப்புல. கண்டிப்பாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். இதெல்லாம் வந்து நெருப்புலையே சுட்டு வேக வைக்கிறது, அதனால் உடம்புக்கெலாம் வந்து அவ்வளோ ஹெல்த்தி. கண்டிப்பாக இந்த வீடியோவை நான் அடுப்பில் எப்படி செய்கிறது, குக்கரில் எப்படி செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 21 பொருள் சேர்க்குறாங்க. ஒரு வாசனைக்காகவும் நல்லாவும். பாதி ஸ்வீட், ஃபுல்லாகவே ஸ்வீட் தான், நம்ம இதில் காரம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த இடத்துலையே நான் வந்து மீன் வந்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டேன். அந்த மீன் பார்த்திங்கன்னா அவ்வளோ மீனுமே அவங்க ஒரு 15 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிட்டாங்க டக்குன்னு. பாருங்கள் நான் வாங்கிட்டேன், இப்போ கிளம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.